ஹலோ ஆல் வணக்கம். டிசி vs எஸ்ஆர்ஹெச் அட் கோட்லா மேட்ச் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பிடாக் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற சேனல் 1 இயர் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நம்மளை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெரி வெரி ஹாப்பி அண்ட் த்ரில். உங்களோட இனிஷியல் தாட்ஸும் சொல்லிட்டு இந்த மேட்சை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இனிஷியல் தாட்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வியூவர்ஸை தேங்க் பண்ணோம். அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி ஆர்சிபி அப்படின்னு கத்துற அந்த சப்போர்ட்டர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேடியத்துல ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தபோது எம்டியா ஆடினாங்க. அது கிரிக்கெட் பாக்குறதுக்கே ஒரு இதுவா இல்லை. ஸோ சப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆத்தி என்ன பிரயோஜனம்? அதனால வந்து வியூவர்ஸ் ஷுட் கெட் த ஃபர்ஸ்ட் கிரெடிட். செகண்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இன் தி ஷோ நோஸ் ஹவு பிஸி அ மேன் யூ ஆர். அதாவது கலெக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன், இப்ப ஹியூமன் ரைட்ஸ் செக்ரட்டரின்றது இன்னும் பெருசு. அதையெல்லாம் தாண்டி டெய்லி வந்து உங்க டைம் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ரெண்டாவது ரெண்டாவது அந்த எடிட்டர் he has also been working non-stop. ஒரு வண்டர்ஃபுல் எடிட்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த பிசினஸ். அரவிந்த், தேங்க்யூ வெரி மச். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். கோட்லாக்கு போயிருக்காங்க. இப்ப கோட்லா எப்படின்னா நார்மலாவே வந்து இந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஏமாத்திருச்சு கோட்லா. நீங்க 400 அது இதுன்னு வச்சு பின்னிட்டாங்க. ஆனா நீங்க வந்து இந்த கோட்லால வந்து ஸ்டாட்ஸ் அப்படின்னு கடைசி 20 மேட்ச் பாத்தீங்கன்னா ஈவன்லி பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 176 for 8, பேட்டிங் செகண்ட் 174 for 8. ஒரு சில லோ ஸ்கோர்ஸ் 400 அடிச்சாங்களே கோட்லால, ஞாபகம் இருக்கா? நீங்க பேர் வச்சீங்களே போட்டு 400 அடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் முதல் மேட்ச் அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்க 429. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த லாஸ்ட் 20 ஐபிஎல் மேட்சஸ் பாத்தீங்கன்னா 176 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 174 பேட்டிங் செகண்ட், அந்த மாதிரி போயிருக்கு. லாஸ்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சேனலை. அப்ப டெல்லி பாத்தீங்கன்னா மும்பை வந்து ஒரு 150 ரன் என்னமோ அடிச்சுட்டு ரொம்ப க்ளோஸா தே ரன் த்ரூ. டிம் டேவிட் ஓடி ஓடி ஜெயிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மேட்ச் 140 டிஃபெண்ட் பண்ணாங்க இஃப் யூ ரிமெம்பர். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர்லி கன்சிடரிங் சன்ரைசர்ஸ் ஸ்பின்னரே கிடையாது அவங்களுக்கு. அப்படிங்கும் போது இவங்க எப்படி ஓட்டுறாங்க இவங்களோட போலிங் மெயின் கோர்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் சப்போர்ட் ரோல் பண்றாங்க போது ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு பி கிளவர் டு ஸ்லோ டவுன் தி பிட்ச். நீங்க உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ்ல நீங்க உங்களுக்கு இப்ப டெல்லி எஸ்ஆர்ஹெச் எப்படி எல்லாரும் அடிக்கிறாங்க, அந்த டாப் 4 வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு மேனேஜ் பண்றாங்க போலிங்க. நான் சொல்றேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. அதாவது எஸ்ஆர்ஹெச் போலிங் கொஞ்சம் வீக்னா கோவப்படுறாங்க. எனக்கு கோவப்படுறாங்க. அதனால இப்போ எஸ்ஆர்எஸ் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா புல்டோசிங் இட் வித் தேர் பவர்ஃபுல் டாப் 6 அப்படிங்கிறது போலிங்கும் போது. ஓகே, நீங்க வந்து 287 அடிச்சீங்கன்னா நான் அதான் சொன்னேன், நீங்க ஒரு 80 ரன்ல ஜெயிச்சிருக்கணும். யூ ஷுட் நாட் பி வின்னிங் பை மார்ஜின் ஆஃப் 25. அப்போ ஒரு சிலர்லாம் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அல்கோரிதம் போடுங்க, தினேஷ் கார்த்திக் இஸ் கோயிங் டு டேக் தி கேம் அவே ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஸோ ஈவன் தோ இட்ஸ் அவுட் ஆஃப் டாஸ்க் பட் டெக்னிக்கலி தேவர் இன் த கேம். அதனால வந்துட்டு அவங்க போலிங்கை கன்சிடர் பண்ணும்போது டெல்லி என்ன பண்ணும், ஹோம் அட்வான்டேஜ் எடுத்து பிச்சை உடச்சிடணும். பிச்சை உடச்சிட்டு தே ஹேவ் டு கிவ் அ ஸ்லோ பிச். ஏன்னா இந்த மேட்சும் டெல்லி ஜெயிச்சாங்கன்னா ஈவன் ஸ்டீவன்ஸ் ஆயிடும். எஸ்ஆர்ஹெச்சோட நெட் ரன் ரேட் தான் உங்களுக்கு இதுவா இருக்குமே ஒழிய they have to be clever in doing that. இப்ப உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து ட்ரெண்ட்ஸ் எப்படி, இப்ப நீங்க சொன்னீங்க ஓகே 176னா ஒரு 16 ரன் கூடன்னுவேன். இந்த 16 ரன் 190க்கு எப்படி எடுத்துட்டு வரணும், ஈவன் தோ we don't know how the pitch is going to behave. இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கவும் கூடாது, கன்சாலிடேட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 49 for 1க்கு வரணும். செகண்ட் ஃபேஸ்லயும் ரொம்ப ஸ்லோவாவும் ஆடக்கூடாது, அடிக்கவும் கூடாது. 34 for 1, 83 for 2. தேர்ட் ஃபேஸ்ல அடிக்க ஆரம்பிச்சோம். 8 விக்கெட் இருக்கும் போது 50 for 2, that takes it to 133 for 4. கடைசி ஃபேஸ்ல 60 வந்துரும். அந்த சின்ன கிரவுண்ட் ஃபீல்டே செட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாத கிரவுண்டு. ஸோ 133 for 4ல இருந்து ஒரு 60னா 193. இந்த 185 to 190 வந்தா definitely you got a chance, particularly if you make sure the pitch is not playing true. இப்ப பேஸ் போலர்ஸோட எக்கானமி 9.14 compared to spinners economy 7.81. Strike rate of pace bowlers 21.85, strike rate of spinners 19.01. அப்படிங்கும்போது அந்த
ஸ்பின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் காம்பனண்டா இருக்க போகுதுன்னு பாப்பீங்க. இப்ப இவங்க எப்படி ஆடணும் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா, பெருசா ஒண்ணு அவங்க எதுவும் சேஞ்சும் பண்ண மாட்டாங்க, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. கேம் செட்டில்டு. ஹெட் வில் ஓபன் வித் அபிஷேக் சர்மா, மாக்ரம், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அப்துல் சமாத், ஷாபாஸ் அஹமத், கமின்ஸ், புவனேஸ்வர், மார்க்கண்டே, நட்ராஜன். என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் பி டெம்ப்டட் டு பிரிங் இன் வாஷிங்டன் சுந்தர் இன் பிளேஸ் ஆஃப் ஷாபாஸ் அஹமத், பட் ஐ டோன்ட் see them doing it. Also, my impact sub will not be Jaydev Unadkat. My impact sub will be Umran Malik. இப்போ வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ ஓகே, ஷாபாஸ் வாஷிங்டன் ஆள்னா கூட ஷாபாஸ் வந்து மோரார்லெஸ் லைக் டு லைக் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்போ இம்ரான் மாலிக் வந்து ஒரு பர்பிள் பேட்ச் ஒரு 4 ஓவர்ல ஒரு 31 ரன் 2 விக்கெட் எடுத்துட்டான்னா அவங்களை நிறுத்த முடியாது எஸ்ஆர்ஹெச். அப்படி அவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிப்பாங்களா எனக்கு தெரியல. வின்னிங் காம்பினேஷனே போயிடலாம்ப்பா அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா பிருத்திவி ஷா, வார்னர், ஃப்ரேசர் மெக்கர், அதுக்கப்புறம் பண்ட், ஹோப், ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், இஷாந்த் சர்மா அண்ட் கலீல் அஹமது. இப்போ வார்னர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு பிருத்திவி ஷா, வார்னர், ஃப்ரேசர் மெக்கருக்கு பண்ட்டுங்கிறது டெஃபினட்டா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுற ஒரு இது. இங்கேயும் பயம்தான். ஹெட்டு பயத்தை காமிச்சிட்டே பரமான்றது இவங்க தான் ஆக்சுவலா. 2 பேரும் பாலுக்கு பால் அடிக்கிறாங்க. ஹெட்டு அபிஷேக் சர்மா, மாக்ரம். ஓகே, there was a good sign. Klassen came number 3, but one of Nitish Reddy or Klassen. Nitish Reddy ne vechukkonga, they will deserve Klassen if the situation is not that great அப்படிங்கும்போது இங்க பெருசா வந்து எஸ்ஆர்ஹெச் எட்ஜ் நான் சொல்ல மாட்டேன். இங்கேயும் வந்து ஃபயர் பவர் இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு பி த சேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலி ரிலைஸ் ஆன் கிளாசன். நிதிஷ் ரெட்டி 4 ஆட்டானா கிளாசன், அப்துல் சமாத் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் ஹிட்டர். அப்புறம் ஷாபாஸ் அஹமத் கேன் பேட் அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹோப், ஸ்டப்ஸ், போரல், அக்ஷர் பட்டேலுங்கும் போது தே பேட் டீப்ன்றதுனால அந்த எட்ஜ் வந்து டிசிக்கு இருக்கு. போலிங் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணோம். அங்க வந்து மார்க்கண்டே இருக்காரு. மார்க்கண்டே இஸ் a quality bowler but slightly slow through the air. ஷாபாஸ் அஹமத் அவங்க பெருசா யூஸே பண்ணல. மார்க்ரம் ஹெட் எல்லாம் போலிங்கே போடல. இங்க வந்து இவங்க ஸ்பின்னை வச்சுதான் இம்பாக்டே கிரியேட் பண்றாங்க. 4 ஓவர்ல 26 ஷூர் அக்ஷர் பட்டேல். குல்தீப் யாதவ் வந்து செம அட்டாக்கிங்க விக்கெட் எடுக்கிறாரு போது ஸ்பின் எட்ஜ் டெஃபினட்டா டெல்லிக்கு இருக்கு. ஃபாஸ்ட் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமின்ஸ் ஷியர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லெஜெண்டரி இதை வச்சுன்னு பிரெயின்ஸ் வச்சுட்டு பியூட்டிஃபுல்லா போடுறாரு. புவனேஸ்வர் குமார் பார்ட்டிக்கு வருவாரா? வரணும் அவர் கிளாஸுக்கு. நட்ராஜன் இஸ் போலிங் வெல் இன் த டெப்த் பட் நாட் கிரியேட்டிங் இம்பாக்ட். அவங்க ஜெயதேவ் உனத்கட் ஆனா தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம்செல்வ்ஸ். இங்க வந்துட்டு உங்களுக்கு முகேஷ் குமார் இஸ் போலிங் பிரில்லியன்ட்லி, கலீல் அஹமத் இஸ் போலிங் பிரில்லியன்ட்லி, இஷாந்த் சர்மா இஸ் ஜஸ்ட் டூயிங் த சப்போர்ட் ரோல் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் இங்க இருக்குன்றதுனால போன தடவை நான் சொன்ன போது நிறைய வியூவர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆனாங்க ஜிடி வர்சஸ் டிசில. when I gave the edge to DC. இந்த தடவை I'm giving a slender edge to DC. I'm expecting DC to do well in Kotla. That is going to be with the edge of 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா ஒரு தடவை தான் நீங்க சொல்றது நடக்கும், ஆரஞ்சு ஆர்மி தான்றீங்களா? இல்ல, நீங்க சொன்னது நிறைய தடவை நடக்கும். ஆனா இந்த மேட்ச் ஆரஞ்சு ஆர்மி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பீடா தேர் ஆன் ரோல். டெல்லியும் ஜெயிச்சாங்க போன மேட்ச் எக்ஸப்ட். பட் தென் ஆரஞ்சு ஆர்மியோட இந்த மொமெண்டம் இன்னும் டெல்லியால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த நோட் வில் கோ ஃபார் ஃபேண்டசி பிக்ஸ். ஆரஞ்சு ஆர்மி வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் வந்து இந்த போலிங் கேப்பை கவர் பண்ணாங்கன்னா, நான் முதல்ல அவங்க புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்டெப் அப் இந்த வாட்டி பாருங்க. நான் வந்து அவங்க குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்குன்னு நெஞ்ச புடிச்சிங்க. இப்போ இன்னொன்னு சொல்றேன், பிடிக்க ரெடியா இருங்க. அவங்க போலிங் மாத்துவாங்கலாம் வேற நான் நினைச்சேன், நீங்க சொல்லல. ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய ரொட்டேட் பண்ணுவாங்களே, இந்த அசரங்கம் வந்துட்டா பிரச்சனை ஆயிருமே அப்படின்லாம் நிறைய திங்க் பண்ணேன். அதனால அவங்க போலிங் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்தாங்கன்னா இப்ப நெஞ்ச பிடிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. தேர் இஸ் a chance that it is going to be the second trophy for them. ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டிங்ல புல்டோஸ் பண்றாங்க. போலிங் நல்லா இருக்கு கேம், நமக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல டீம், ஜெயிச்சா சந்தோஷம் தான். எனக்கு என்னன்னா ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு 167 டிஃபெண்ட் பண்றது, இல்ல ஒரு பாட்டா பிச்சில வந்து ஒரு 182 டிஃபெண்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து இப்ப பிபிகேஸோட டிஃபெண்ட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஐ வாண்ட் தெம் டு டிஃபெண்ட் த ஸ்கோர் அகேன்ஸ்ட் அ டாப் டீம். ஒரு எல்எஸ்ஜி நான் ரேட் பண்ணேன். ஒரு எல்எஸ்ஜி, ஒரு மும்பை, ஒரு சென்னை,
ஒரு ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு டீமோட ஒரு 175 அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. They are going to be a strong contender, not for the playoffs, for the trophy. அதனாலதான் வந்துட்டு I feel that their bowling can be really sorted out. Let us see what happens. The fantasy pick பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விடாதீங்க, நிறைய டீசர்ஸ் கொடுக்கறாரு. எப்போ ஒரு பெரிய தெரியாது இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்ப இஷான் கிஷனும் அதேதான் பண்றாரு. பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு போக மாட்டேன்றாரு கேம. சோ ஐ எக்ஸ்பெக்ட் a big innings from him. கிளாசன் அகைன் நீங்க அடிக்கிறாரா அடிக்கல, சன்ரைசர்ஸ் ஆடுறதுன்னா கிளாசனை பிக் பண்றீங்க. அக்ஷர் பட்டேல் டபுள் டியூட்டி, குல்தீப் யாதவ் இஸ் bowling magnificently. I somehow feel முகேஷ் குமார் will come into the picture. எனக்கு என்னமோ இந்த பிட்ச்ல பிருத்திவி ஷாக்கு படுன்னு தோணுது. ஸோ என்னோட 6 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அண்ட் பிருத்திவி ஷா. இது ஓகே அப்படின்னா 5 சேர்த்து 11 கம்ப்ளீட் பண்ணிடுங்க வியூவர்ஸ். சூப்பர். இந்த பக்கம் வந்து மெக்கருக்கு அவரும் வந்து நல்லா விடுறாரு பேட்டை, ரன் வந்துடும், பாயிண்ட்டும் வந்துடும். டேவிட் வார்னர் உள்ள வந்தா கண்டிப்பா எடுத்துடலாம் டேவிட் வார்னரை. கலீல் நான் போன தடவை சொன்னேன் டாப் 5ல இருக்கனால கலீல விட வேண்டாம். பீடாக் வந்து இந்த வாட்டி புவனேஸ்வர் குமார் சொல்லலை, ஏன்னா அவர் சொல்லி விக்கெட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பீடாக் நினைச்சிட்டாரு. இப்ப நான் புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு 2 விக்கெட் விழுக சான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர், நோ டினைங் தட். கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம் இருக்காரு அவர். ஐ திங்க் ஹி வில் பவுன்ஸ் பேக். டூ குட் பிளேயர் டு மிஸ் அவுட். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பீடாக் சொல்லி முக்கியமான பிளேயர், நல்ல பிளேயர் எடுத்துட்டாரு. எனக்கு ஹெட் மிஸ் பண்றது ரிஸ்க் ஆயிரும் உங்களுக்கு ஃபேண்டசியில. 11 பேர் எடுக்கும்போது நீங்க ஹெட்டை எடுக்காம விட்டு மற்றவங்க எடுத்து ஹெட் அடிச்சுட்டா ரிஸ்க் ஆயிரும். அதனால நீங்க ஹெட்டையும் எடுத்து உங்க டீமை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ இதுதான் எங்களுடைய பீடாக், உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன இந்த மேட்சுக்கு? அதான் சொல்றேன், எனக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் முதல் எபிசோட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் a fan of CSK. மும்பை இஸ் a proven champions. பட் போர் அடிக்குது மாத்தி ஜெயிக்கிறது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சிஎஸ்கே தோத்தா நான் வருத்தப்படுவேன். பட் எனக்கு இந்த மாதிரி சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீம் ஜெயிக்கணும். பாக்குறது பீடாக் பார்க்க ஜாலியா இருக்கிறது வந்து சன்ரைசர்ஸும் கேகேஆர் தான். எனக்கு உண்மையிலுமே மேட்ச் பார்க்க சூப்பரா இருக்கிறது இந்த சன்ரைசர்ஸும் கேகேஆர் தான். சோ கேகேஆரும் 2 தடவை டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு நான் ஆசைப்பட்டது இந்த பிபிகேஎஸ் ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும், சன்ரைசர்ஸ் ஜெயிக்கணும். இப்ப ஆர்சிபி அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபியும் பிபிகேஸும் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் தேர் in the position what they are. பட் இவங்க வந்து சன்ரைசர்ஸ் ஒன்னே ஒண்ணு இந்த கிளாஸனை பயப்படுறாங்களே ஒழிய முன்னாடி இறக்கிறதுக்கு. மத்தபடி they have got their combination. வந்துட்டாரு, உங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்களே வந்துட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. Game 2ல இருந்து their strategy has been very good. Their playing combination has been very good. இப்ப எப்படி நீங்க யோசிக்கணும்னா இன்னும் ஒரு லெவலுக்கு போக முடியுமா? இப்ப நம்ம எப்படி இது பண்ணோம்னா இப்ப பிளே ஆஃப்ஸ் 70% பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யோசிக்காதீங்க, கப்படிக்கணும்னு ஜெயிங்க. நீங்க யோசிங்க, அந்த டீம் அவ்வளவு நல்லா இருக்கு. ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர ஷாபாஸ் பதில கொண்டு வந்தா கொஞ்சம் போலிங் ஸ்ட்ரென்தன் ஆகுமா? ஏன்னா பேட்டிங் இஸ் கோயிங் டு பி தி சேம். அவருக்கும் அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் சொன்ன மாதிரி பேட்டிங்கே எவ்வளவு கிடைக்கிறது நிறைய ப்ரமோட் பண்ணலாம் ஒழிய உங்களுக்கு பேட்டிங் கிடைக்காது. இப்ப ஜெயதேவ் உனக்கு ட்ரை டெஸ்டட் அண்ட் ஃபெயில்டு அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் லைக் உம்ரான் மாலிக்க கொண்டு வந்தா ஒரு டிஃபரன்ஸ் உண்டாகுமா? நான் எப்படி யோசிக்கிறேன், இவ்வளவு மேட்ச் நான் ஜெயிச்சிருக்கேன், டாப் 4ல கம்ஃபர்டபுளா இருக்கேன். இன்னும் ஏதாவது நட்டு போல்ட்டு திருக முடியுமா? திருகி இன்னும் டைட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு எவனும் நிறுத்தவே முடியாது. அப்படின்றதுனால சன்ரைசர்ஸ் அந்த போலிங் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அதுலயும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க கைய வைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. This is for SRH fans. Don't get surprised. They will go all out and win the tournament. I'll be very happy. 300 அடிக்க போறாங்க ஒரு வாட்டி, ஒரு இன்னிங்ஸ்ல இந்த வாட்டி. எனக்கு அது வேண்டாம். நான் எப்படி சொல்றேன்னா ஒரு 130 நீங்க சொல்றேன். இப்ப 300 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. They have proven that there is no point in repeating it. They can do that. 139 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களை யாருமே நிறுத்த முடியாது. நான் அதைத்தான் ஆசைப்படுறேன். So என்னோட எட்ஜ் based on just because they didn't have that bowling strength which is not coming up, டிசி கொடுத்துருக்கேன். ஆனா ஆக்டோபஸ் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதா நிறைய நடந்திருக்கு. And finally, before we wind up, thanks a lot again for the viewers. We will make sure that we'll do everything to entertain you until we come back for another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.